Warm welcome to all. Department of Modern Office Practice. Course name English 1. Unit number 1. Unit name Prose Lesson. Module number 4. Okay, the fourth prose name is The Unexpected. Module number 4. The Unexpected. Content. Author introduction. Theme of the prose. Explanation of the story. And finally sum up. Learning objective. In the end of session you will have to develop your reading skill, then you will develop your narrative skills through the reading, then you will be know the nature's law, then you will be know the power of individuality. In the session oda mudivula indu neenga nature na enna adodeya laws enna, so power of individuality ungaludaiya individuality பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. The Unexpected. Robert Lind. Author introduction. Robert Lind born in 1879 and died on 1949. அவர் எப்போ பிறந்திருக்காரு 1879 and died on 1949. Okay, he was an Irish writer, so he was born on Ireland. Okay, he was a journalist. அவர் ஒரு பத்திரிகையாளர். He wrote some articles under the pseudonym YY. YY என்ற புனை பேர்ல அவர் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. His essays marked by a rare combination of playfulness, wit, satire and self-revelation. So அவருடைய எஸ்ஸேஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களாகவும் சட்டையர்னா என்னதுன்னா தமிழ்ல சொல்லுவோம்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு, அதாவது ஒருத்தவங்களை புகழ்ற மாதிரி அவங்கள வயிற மாதிரி புகழ்றது தான் என்னது சட்டையர். ஓகே, அண்ட் செல்ஃப் ரெவலேஷன்னா அவருடைய சுய அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து என்னன்னா சொல்லியிருப்பாரு. This work shows his keen observation of the nature. அவருடைய ஒர்க்ஸ் பார்க்கும்போது என்னன்னா அவர் எவ்வளவு தூரம் நேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கான்னு தெரியும். தீம் nature disappoints us when we expect the expected. நம்ம எந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த விஷயத்தை என்ன பண்ணிரும், நேச்சர் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிரும். அதே சமயத்துல பட் சர்ப்ரைஸ் அஸ் வித் அன்எக்ஸ்பெக்டட். ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து என்னது நம்மளுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிரும். எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து என்னது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். we cannot expect from nature. நேச்சர் வந்து எதையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்ஜாய் த லைஃப் வித் த நேச்சர்ஸ் வே. நம்மளோட லைஃப் எப்படி பண்ணணும், நேச்சருடைய வேலையை என்ஜாய் பண்ணணும். So explanation to listening Nightingale. Okay, so ஆர்த்தர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா நைட்டிங்கேலோடைய சவுண்டை வந்து லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டோரியை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. Lind's desire wants to listening to the nightingale. Nightingale is a bird of imagination of as phoenix, fascinated with only heard about, not well known one, unfamiliar is legend. ஸோ லிண்டோடைய அந்த ஆர்த்தரோடைய டிசைர் வந்து என்னவா இருக்கு, விருப்பம் வந்து என்னவா இருக்குன்னா நைட்டிங்கேலுடைய மியூசிக்கை கேட்கணும்னு சொல்லிட்டு தான். பட் நைட்டிங்கேல் இஸ் அ மித்திக்கல் பேர்டு. அதாவது மித்திக்கல்னா என்னதுன்னா இதிகாசத்துல பேசப்படுறவங்க எல்லாமே என்னன்னா உண்மைன்னு சொல்லிட முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நைட்டிங்கேல் வந்து ஒரு பேர்ட் ஆஃப் இமேஜினேஷன். அது வந்து ஒரு இமேஜினேஷன் பேர்ட். எதை மாதிரினா ஃபீனிக்ஸ் மாதிரி. ஓகே, ஃபீனிக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ imaginary bird. Okay, so fascinated with only heard about. நம்மளுக்கு எதுல வந்து ஒரு ஃபேஷினேட்டட், அதாவது எதுல வந்து நிறைய வந்து விருப்பமும் ஆர்வமும் எதுல இருக்கும்னா நம்ம காதால கேட்ட விஷயங்கள் மட்டும்தான். நாட் வெல் நோன் ஒன், நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் மேல வந்து நம்மளுக்கு ஆர்வம் ஏற்படாது. ஒரு கேட்ட விஷயங்கள் வந்து யாரோ சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயங்கள் மேலதான் என்னது நம்மளுக்கு ஒரு விருப்பம் ஏற்படும். அன்ஃபெமிலியர் இஸ் லெஜெண்ட். பழக்கப்படாத விஷயங்கள் தான் நம்மளுக்கு என்னதுன்னா லெஜெண்ட் ஆகும். நல்லா பழக்கப்பட்ட ஒரு திங்ஸ்லாம் என்னதுன்னா நம்மளுக்கு சாதாரண விஷயமா தெரியும். ஸோ நைட்டிங்கேல் வந்து என்னன்னா ஒரு கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும். அதாவது ஒரு மித்திக்கல் பேர்டு, ஒரு இமேஜினேஷன். ஸோ அதுக்கு மேலதான் எல்லாத்துக்கும் என்னது ஆர்வம் உண்டாகும். கேபிட்டிவ் ஆர் ஃபெமிலியர் கிரியேச்சர். கேபிட்டிவ்னா என்னது அடக்கப்பட்டவை இல்லைன்னா ஃபெமிலியர். கேபிட்டிவ் ஆர் ஃபெமிலியர் கிரியேச்சர். கேபிட்டிவ்னா என்னது ஒரு ஒடுக்கப்பட்டவை தான் சொல்லலாம், இல்லைன்னா கேப்சர் பண்ணி இருக்கிறது. ஓகே,
So earlier days he fascinated with hens and pigs and other farm animals, but now he did not like hens, cows, etc. because it had not rebel and don't like the protest. It is surrender under the human commands. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆசைப்பட்டாரு நம்ம ஆர்த்தர், அது வந்து என்னன்னா நைட்டிங்கேலுடைய மியூசிக்கை கேட்கணும்னு நினைச்சாரு. ஆனா அது என்னது, அது வந்து ஒரு இமேஜினேஷன் பேர்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இயர்லியர் டேஸ் அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல அவருக்கு வந்து எது மேல தான் ஆர்வம் இருந்திருக்கு, வீட்டில் வளர்க்குற ஃபார்ம் அனிமல்ஸ் மேல, அதாவது கென், பிக் அண்ட் அதர் அனிமல்ஸ் மேல. பட் ஆனா இப்போ இல்லை. ஏன்னா அந்த அனிமல்ஸ்க்குலாம் வந்து பிகாஸ் இட் ஹேட் நாட் ரிபல்னா என்னன்னா எதிர்த்து போராடுற குணம் அதுக்கு இல்லை. அதுக்கு அதை யாராவது அட்டாக் பண்ணும் போதும் சரி, அது வந்து என்னது எதிர்த்து போராட மாட்டேது. இட் இஸ் சரண்டர் அண்டர் த ஹியூமன்ஸ் கமாண்ட். எதிர்த்து போராடாம என்ன பண்ணுன்னா ஹியூமன்ஸோடைய கமாண்ட்ஸ்க்கு வந்து சரண்டர் ஆயிடுது. அதாவது இப்போ அனிமல்ஸ் டாக் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் சொன்னா அது நம்ம பக்கத்துல வரும், கோன்னு சொன்னா போகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கமெண்ட்ஸ்க்குலாம் என்னது அது வந்து அடி பண்ணிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் கிரியேச்சர்ஸ் மேல, அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ் மேல அவருக்கு வந்து என்னது சைல்டுஹுட் டேஸ்ல வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல. So wild creatures, he feels that the wild birds better than captive birds. It cannot be tamed. So என்ன ஃபீல் பண்றாருன்னா வைல்டு கிரியேச்சர்ஸ், காட்டு விலங்குகள் இருக்கும்ல, ஸோ அந்த விலங்குகள் அந்த பறவைகள் தான் என்னன்னா எதை விட பெட்டர்ன்னு சொல்றாரு, நம்மளுடைய ஃபார்ம் அனிமல்ஸ், நம்மளுடைய டொமஸ்டிக் அனிமல்ஸ் விட பெட்டர்ன்னு சொல்றாரு. ஏன்னா ஃபார்ம் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் வந்து ஹியூமன்ஸோடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து கேட்கும். ஆனா என்னது காட்டு விலங்குகள் வந்து அப்படி இதாகாது. எந்த இதுக்கும் வந்து டேம்டுனா என்னது எந்த இதுக்கும் வந்து அடங்குறவ கிடையாது. அது அதோடைய ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். வைல்டு பேர்ட்ஸ் ஆர் லெஜெண்ட்ஸ். வைல்டு பேர்ட்ஸ் தான் எப்படி இருக்க வரைக்கும் லெஜெண்ட்ஸா இருக்காங்க. It was not tamed on anyone's command. இது வந்து என்னது யாருடைய கமெண்ட்ஸ்க்கும் அடி பண்ணியாது. Lynch says that bird lovers are the slave of the wild birds. They search for the desired bird, but the bird will not search for the bird lovers. அதாவது என்னது வைல்டு பேர்ட்ஸ் வந்து என்னன்னா அது லெஜெண்ட்ஸ், அது யாருடைய கமெண்ட்ஸ்க்கும் அடி பண்ணியாது. நெக்ஸ்ட் பேர்ட் லவர்ஸ்லாம் வந்து பேர்ட்ஸை தான் நிறைய பேர்ட்ஸ் வைல்டு பேர்ட்ஸை தேடி போவாங்க. பட் ஆனால் டொமஸ்டிக் பேர்ட்ஸ் வந்து என்னன்னா ஹியூமன்ஸை தேடும். அது வந்து என்னன்னா வந்து ஹியூமன்ஸ் வந்து அது ஹியூமன்ஸ் கூட வந்து நல்லா ஃபெமிலியர் ஆகி கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு கிளி வளர்த்தோம்னா என்னன்னா அது கொஞ்ச நேரத்தில் ஆள் இல்லைன்னா என்னது கத்த ஆரம்பிச்சிடும். அது வந்து நல்லா பழக்கப்பட்டு இருக்கும். ஆனால் வைல்ட் அனிமல்ஸ் அப்படி கிடையாது. அதோடைய லெஜெண்டை வந்து அதோடைய இண்டிவிஜுவாலிட்டியை அது வந்து ஷோ பண்ணிட்டே இருக்கும். பட் ஆனால் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படி கிடையாது. நம்ம கூட ஃபெமிலியர் ஆனனால அதோட இண்டிவிஜுவாலிட்டியை லாஸ் பண்ணி நம்ம ஹியூமன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறி இருக்கும். Supreme of nightingale. Lynch says that the nightingale is the supreme among the bird. The author also mentioned Skylark, an American poet who read and loved Shelley's Skylark, longed to listen the Skylark's singing, like the author went to listen the nightingales. So nightingale பத்தி என்ன சொல்றாருன்னா நைட்டிங்கேல் இஸ் a supreme bird. அதான் வந்து இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு சுப்ரீமான பேர்ட். The author also mentioned Skylark. Skylark is a familiar bird like as nightingale. Nightingale மாதிரி என்னது ஸ்கைலார்க்கும் ஒரு ஃபெமிலியரான பேர்டு. அது வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் அந்த நேம் தெரியும், இந்த பேர்டோட நேம். ஸோ நிறைய ஆத்தர்ஸ் இங்கிலீஷ் போயட்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்ஸில் வந்து இந்த ஸ்கைலார்க் பேர்டை வச்சு எழுதியிருப்பாங்க. ஸோ அதோடைய வாய்ஸ் வந்து அதோடைய மியூசிக் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா. ஸோ அமெரிக்கன் ரைட்டர் வந்து ஒரு போயட் வந்து ஷெல்லி எழுதின, ஷெல்லி he was a great poet. அவர் வந்து எழுதின ஸ்கைலார்க்ன்ற போயத்தை படிச்சுட்டு என்ன பண்றாருன்னா அந்த ரைட்டர், அமெரிக்கன் ரைட்டர் ஸ்கைலார்க்கை தேடி போறாரு அதோடைய மியூசிக்கை கேட்கறதுக்கு மாதிரி. அதே மாதிரி நம்மளுடைய ஆர்த்தர் ராபர்ட் லிண்டு நைட்டிங்கேலோடைய மியூசிக்கை கேட்கறதுக்காண்டி ரொம்ப ஆசைப்படுறாரு. Unexpected. The author was not able to find the nightingale. அவரோட ஏன்னா நைட்டிங்கேல பார்க்கணும் அதோடைய மியூசிக்கை கேட்கணும்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா பட் முடியல. He had seen the unexpected lapwing. அது lapwingன்றது என்னது ஒரு பேர்டு தான்.
ஸோ எதை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, லைட்டிங்கில் பார்க்கணும், அதோடைய மியூசிக்கை கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பட் அதனால் அவரால் முடியல. அன்எக்ஸ்பெக்டடாக என்ன பேர்டு பார்க்குறாரு, அன்எக்ஸ்பெக்டடாக லேப்விங். ஓகே, அந்த பேர்டை பார்க்குறாங்க. The nature law is we could not get what we expected, but we could get what we unexpected. நேச்சருடைய லாவே என்னதுன்னா, நம்ம எது நினைக்கிறோமோ, எதிர்பார்த்து நினைக்கிறோமோ அது வந்து என்னது நம்மளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி எதை வந்து எதிர்பார்க்கலையோ அது வந்து நம்மளுக்கு என்னது கிடைக்கும். ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The nature's law is we could not get what we expected, but we could get what we unexpected. Okay, the beauty of the bird consists not only in its song but its surroundings. ஒரு பேர்டோடைய பியூட்டி வந்து அந்த சவுண்டுனாலும் சரி, ஒரு பேர்டோடைய அப்பியரன்ஸ்னாலும் சரி, அதோட பியூட்டி எதை சார்ந்து இல்லை, ஒன்லி அதை மட்டுமே சார்ந்து கிடையாது, அதுல சுத்தி இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ், அந்த நேச்சரை சார்ந்து தான் என்னது இருக்கு. ஓகே, sum up. Everyone to appreciate the nature for the beauty which it shows us beyond our expectation. So everyone என்ன பண்றாங்க, நேச்சரை எப்படி அப்ரிஷியேட் பண்றாங்க, everyone to appreciate the nature for the beauty which it shows us beyond our expectation. ஸோ எல்லாரும் ஏன்னா நேச்சரை வந்து அப்ரிஷியேட் பண்றோம், அது வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி ரொம்ப பியூட்டியா இருக்கிறனால தான் என்ன பண்றோம், அதை எப்பயும் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கோம். Lind is trying to take us towards the natural beauty by taking the example of wild birds and their singing ability, which takes you to the imaginary world. அதாவது என்னன்னா, அந்த வைல்டு பேர்ட்ஸா இருக்கட்டும், வைல்டு கிரியேச்சர்ஸ், அனிமல்ஸ் எதாவது இருக்கட்டும், அதோடைய சிங்கிங் எபிலிட்டி, அதோடைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தான் என்னதுன்னா நம்மளை வந்து எங்க கூட்டிட்டு போகுது, ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கே கூட்டிட்டு போகுது. The author is also trying to convey that the animals and the birds should not be captivated as they lost their oddity. அதாவது ஓடிட்டினா மீன்ஸ் என்னன்னா இண்டிவிஜுவாலிட்டி. அதாவது என்ன சொல்றதுன்னா, எந்த ஒரு நேச்சுரல் கிரியேச்சர்ஸையும், பேர்ட்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், அதை என்ன பண்ணக்கூடாது, கேப்டிவேட் பண்ணக்கூடாது. அதாவது கேஜ்டு, அதை வந்து கூண்டுல அடைக்கக்கூடாது. ஸோ அதை வந்து என்னது, அதனுடைய நேச்சருடைய போக்கிலே விட்டுறணும். அப்பதான் என்னது, அதோடைய இண்டிவிஜுவாலிட்டி, அதோடைய தனித்தன்மை இழக்காம இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் என்னன்னா, அதை வந்து அடைச்சு வைக்கிறனாலையும், அதை வந்து நம்ம ஃபெமிலியர் ஆக்குறதுனால, நம்ம பழக்கப்படுத்துறதுனால தான் என்னது, அதோடைய ஓன் இண்டிவிஜுவாலிட்டியை இழந்துருது. ஸோ அது மேல நம்மளுக்கு நாட்டம் அதிகமா இருக்க மாட்டேது. ஸோ ஆனால் வைல்டு கிரியேச்சர்ஸ் பார்க்கும்போது அதுக்குரிய அரகண்ட் குணத்தோட அதோடைய இண்டிவிஜுவாலிட்டியை எப்பயுமே அது ஷோ பண்ணிட்டே இருக்கும். ஸோ எப்போ எங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கோ அந்த திங்ஸ் மட்டும்தான் என்னது, அந்த திங்ஸ் மட்டும் தான் நிலைச்சி இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்றாரு ஆர்த்தர். The author is also trying to convey that animals and the birds should not be captivated